ஹஸ்பண்ட் சார், நான் ஒன்னு சொல்றேன். சொல்லு மாறி. இதனால எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா உங்களுக்கு, நம்ம குழந்தைக்கு, இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, அப்புறம் நான் மாறியா இருக்க மாட்டேன், காளியா மாறிடுவேன். சூர்யா, சொல்லுங்கம்மா. மாறி சொல்லிட்டு போனதை கேட்டல்ல? மாரிக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல. அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எங்க இருந்து வந்தனோ அங்கேயே திரும்பி போயிடுறேன். மா, நானும் அங்க நிம்மதியா இருப்பேன், நீயும் நிம்மதியா இருப்ப, மாரியும் சந்தோஷமா இருப்பா. சூர்யா, நான் காசிக்கே போயிடுறேன். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. தயவு செஞ்சு வேண்டான்னு தடுக்காத. மா, மாறி குழந்தை மேல உள்ள பாசத்தால இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. மாறி அப்படி பேசுறதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம் கேக்குற? எனக்கு உன் மன்னிப்பெல்லாம் வேண்டாம். உன் அன்பு பாசத்துல இருந்து எனக்கு நீ விடுதலை கொடு, அது போதும். உங்க மனசு காயப்பட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. மாரியோட மனசு குழந்தை மாதிரி. கோவம், அன்பு எதுவா இருந்தாலும் உடனே வெளிக்காட்டிடுவா. ஆமா மாதாஜி, மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான். மாரிக்கு குழந்தை மனசுதான். கூடிய சீக்கிரம் மாறி மனசுல இருக்க சந்தேகம் தீந்துரும். அப்போ நீங்க தாராமா இல்ல மாயா அம்மா தானே மாறி கண்டிப்பா புரிஞ்சுப்பா. சோ தயவு செஞ்சு எனக்காக கொஞ்ச நாள் இங்கே இருங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. மாதாஜி மாதாஜி, மாப்பிள்ள தான் இவ்வளவு சொல்றாருல, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மாதாஜி. சரிப்பா சூர்யா, உன் அன்புக்கு கட்டுப்பட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. மாதாஜி, எனக்கும் மனசு சரியில்லை, நானும் கோயிலுக்கு வரேன் மாதாஜி. வாப்பா. வர மாப்ள. ஏறுங்க மாதாஜி. இன்னைக்கு என்னென்ன மேஜிக் காட்ட போறாளோ. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், நில்லுங்க சிஸ்டர். என்ன என்னாச்சு சிஸ்டர்? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜெகன்மோகினி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நல்லது செய்யறதுக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போகணும். ஒருத்தரை அழிக்கிறதுக்கும் கெடுதல் பண்றதுக்கும் மித்ரா மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு தான் வரணும். இவங்க இருக்கிற இடம் தான் நமக்கு கோயில். ஓ, நீங்க அப்படி வரீங்க. அப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான் சிஸ்டர். வாங்க உள்ள போலாம். ஓம் நமச்சிவாய. தானா முடிக்கும். மித்ரா, எப்படி நான் சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க.
ஏன் சிஸ்டர் சும்மா கூவிட்டு இருக்கீங்க? அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட விளையாட்டு காட்டிட்டு கடைசியா வந்து நிக்கும் பாருங்க. நீ வாயை மூடு. சரிங்க. மித்ரா, நான் சொல்றேன்ல, பாத்தீங்களா? இங்க வந்து நிக்குது. வா மாயா, நீ நினைச்சது நிறைவேறிடுச்சா? எனக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கியா? சிஸ்டர் நினைச்சது நடக்கல. நீ அனுப்பி வச்ச அந்த மாய நாகத்துக்கு விஷம் இல்ல போல இருக்குது. நல்ல பாம்பு அனுப்பி வைங்கன்னா நீங்க தண்ணி பாம்பு அனுப்பி வச்சிருக்கீங்க ஜெகன் மோகினி. என்ன உளர்ற? மாயா, என்ன நடந்தது நீ சொல்லு. குழந்தை சாகல மித்ரா, உயிர் பொழைச்சுக்குச்சு. என்ன சொல்ற? மாயனாகும் தீன்னா யாராலையும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. குழந்தையோட மூளைக்கு விஷம் பரவிடுச்சு. இனிமே குழந்தைய காப்பாத்தவே முடியாதுன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த மாரி யாருக்குமே தெரியாம குழந்தைய கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டான். கோயில்ல என்னென்னமோ செஞ்சு குழந்தை உயிரை காப்பாத்திட்டான். ஆனா என்ன செஞ்சான்னு யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. தீண்டின மாயனாகும் திரும்ப வந்து குழந்தையோட உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்காம குழந்தை உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. ஜெகன் மோகினி, உனக்கே தெரியாம அந்த மாய நாகத்தை மாறி கோவிலுக்கு வரவழைச்சு குழந்தை உடம்புல பரவி இருந்த விஷத்தை எடுக்க வச்சு உயிர் பிழைக்க வச்சுட்டாலோ என்னவோ? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் மாய சக்தியால உருவாக்குன மாய நாகத்தை நான் அப்பவே அழிச்சிட்டேன். அழிச்சிட்டியா? அதனால நாகம் திரும்ப வந்து குழந்தை உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்க வாய்ப்பே இல்ல. என்ன சிஸ்டர், ஜெகன் மோகினி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது? பாம்பு வராம மாரியால குழந்தை உயிரை எப்படி காப்பாத்த முடியும்? இது எப்படி நடந்தது? அட என்ன ஜெகன் மோகினி, ஒருவேளை எப்பயும் போல மாரிக்கு உதவி பண்ண அம்மனே நேர்ல வந்து குழந்தைய காப்பாத்திருச்சோ என்னவோ? போங்க சிஸ்டர், அந்த அம்மனுக்கு வேற வேலையே இல்ல, இங்கேயே மாரிய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா வேற ஏதோ ஒண்ணு அந்த கோயில்ல நடந்திருக்கு. நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு அங்க நடந்திருக்கு. அதுதான் குழந்தை உயிரை காப்பாத்திருக்கு. சிஸ்டர், நடந்ததையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. எனக்கு என்னவோ என்னைக்குமே அந்த குழந்தையையும் மாரியையும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. மாரிய என்னைக்குமே உங்களால ஜெயிக்க முடியாது. ஆமா ஜெகன் மோகினி. ஏய், என்ன சொன்ன? ஏன் இடத்துக்கே வந்து ஏன் முன்னாடியே நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் சக்தியை மீறின ஒரு சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இவன் தூக்குற நாக்கு தொக்கிற போது என்ன காப்பாத்துங்க, என் மேல இறக்க காட்டு போங்க. மித்ரா, விடு அவனை. அவன் தெரியாம சொல்லிட்டான். இறக்கி விடு, இறக்கி விடு. ஐயோ அம்மா, ஐயோ. அப்போ அந்த மாரிய என் மாய சக்தியால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றியா? ஐயோ அம்மா, நான் என்னத்த சொல்றது? அப்பா தப்பிச்சண்டா சாமி. அது வந்து ஜெகன் மோகினி, நான் அந்த மீனிங்ல எல்லாம் சொல்லல. மாரிக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை சாமிகளும் துணைக்கு வரும். தெய்வ சக்தி மாரிக்கு எப்பவுமே துணையா இருக்குன்னு தான் சொன்னேன். கோச்சுக்காத ஜெகன் மோகினி. இப்ப வேணா நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா இது முடிவில்லை. அடுத்த முறை நான் ஜெயிச்சு காட்டுறேன். காட்டு காட்டு. மாயா, என்ன மன்னிச்சிரு மாயா. இப்ப நடந்த தோல்விக்கு நான் தான் காரணம். இல்ல மித்ரா, நீ காரணம் இல்ல. ஓ மாய சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த முறை கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. என் மேல நீ வச்சிருக்கிற இந்த நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன்.
அடுத்த தடவை அந்த மாரிய கொன்னு அந்த மாரிய விட இந்த மித்ரா சிறந்தவன் இந்த சங்கர பாண்டிக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஐயோ சிஸ்டர், கிளம்பலாமா? ஜெகன்மோகினி ரிலாக்ஸ். கோபத்துல மந்திரம் மறந்துற போகுது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. செல்லக்குட்டி, உன்னை நினைச்சு அம்மா ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? இனிமே எனக்கு எந்த பயமும் இல்ல. அந்த அம்மனே வந்து எனக்கு 3 வரம் கொடுத்திருக்காங்க. இந்த சிரிப்பு ஒண்ணு போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். மாரி, தேவி அம்மா என்ன பண்றாங்க? டாடி எங்கன்னு கேட்டுட்டு இருந்தா நீங்க கரெக்டா வந்துட்டீங்க ஹஸ்பண்ட் சார். ஓ அப்படியா செல்லக்குட்டி? மாரி, நீ மட்டும் இல்லன்னா நம் குழந்தைய பறி கொடுத்திருப்போம். குழந்தை உயிர் பொழைச்சதே உன்னாலதான். என்னாலன்னு சொல்லாதீங்க ஹஸ்பண்ட் சார். அந்த நாகத்தம்மன் மனசு வச்சதுனாலதான் என்னால குழந்தைய காப்பாத்த முடிஞ்சது. பெத்த குழந்தைய பறி கொடுத்துட்டு நிக்கிற நாம எங்க இந்த குழந்தையும் பறி கொடுத்துருவோமோன்னு நான் ரொம்பவும் பயந்து போயிட்ட மாதிரி. நல்ல வேலை, குழந்தை திரும்பவும் நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ரூம்குள்ள எப்படி பாம்பு வந்தது, எங்க போயிருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை மாதிரி. எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. நடந்தத கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க ஹஸ்பண்ட் சார். இனிமே அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. எல்லாம் சரியாயிடும். என்ன சிஸ்டர், வீட்டுக்குள்ள ஒருத்தரையும் காணும், எல்லாம் வெளியே போயிட்டாளுவா? சூர்யா, அம்மா மாரி, மாப்ள. ஓஹோ, சிஸ்டர் அடுத்த ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீ மாதாஜி தான் கூப்பிட்டாங்க. எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டீங்க? சொல்றேம்மா. சூர்யாவும் மாரியும் வந்துடட்டும். மாதாஜி, மாப்பிளையும் மாரியும் வந்தாச்சு. வாங்க மாப்ள. மா, வாப்பா. சொல்லுங்கம்மா, எதுக்காக கூப்பிட்டீங்க? சொல்றேன்ப்பா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். முதல்ல பிரசாதத்தை வச்சு விடுறேன். மாரி, தேங்க்ஸ்மா. பிரசாதம் எடுத்துக்கோமா. இந்த குடும்பம் ஓஹோன்னு இருக்குங்கிறதுக்காக மாதாஜி எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணாங்க. மாதாஜி, மாரியும் உங்களை மாதிரி தான். ஆன்மீகம்னா அவளுக்கு உயிர். இந்தாங்கம்மா, எடுத்துக்கோ. நல்ல புத்தி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு எடுத்துக்க. உங்க எல்லாரையும் நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா, ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான். ஜோசியரு காது குத்துக்கு நாள் குறிச்ச அன்னைக்கு ஸ்ரீஜாவுக்கு 3வது மாச வளகாப்பு நடத்துறதுக்காக ஜோசியர் கிட்ட நாள் குறிச்சு வாங்கணும்ல. அந்த நாள் நாளைக்குதான். அதான் நாளைக்கு வளகாப்பு விசேஷம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக, அத பத்தி பேசணுங்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். குழந்தைக்கு இப்பதான் இப்படி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வளகாப்பு விசேஷத்தை எப்படி நடத்தலாங்கிறத பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். ஒரு கெட்டது நடந்தா அதை மறக்கிறதுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு அப்படி நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதையே மனசுல நினைச்சிட்டு இருக்காம ஸ்ரீஜாவோட வளகாப்பு விஷயத்துல நாம கவனம் செலுத்தணும்.
நீ என்னப்பா சொல்ற சூர்யா? ஆ சரிங்கம்மா. ஏற்கனவே ஜோசியர் ஃபிக்ஸ் பண்ண நாள் தானே. ம். உங்க விருப்பப்படியே ஸ்ரீஜாவோட வளகாப்ப நல்லபடியா பண்ணிடலாமா? ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம்பா. மாமா, எனக்கு வளகாப்பெல்லாம் வேண்டாம். ஏன் ஸ்ரீஜா, நீ ஏன் வளகாப்பு வேண்டான்னு சொல்ற? இப்போ 3 மாசம் தானே ஆகுது. அதுவும் இல்லாம இப்ப இருக்க சூழ்நிலையில ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம் மாமா. 9வது மாசம் வச்சுக்கலாம். ஏய் அம்மாடி ஸ்ரீஜா, வளகாப்பு நடத்துறதே கர்ப்பிணி பொண்ணுங்களோட மனசு சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் வயித்துல வளர்ற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் அப்படிங்கறதுக்காக தான். ஆமா ஸ்ரீஜா, அவங்க சொல்றதும் சரிதான். உனக்கு வேற 2 குழந்தை வயித்துல இருக்கு. சந்தோஷமா வளகாப்பு பண்ணிடலாம். ஏய் ஆமா ஸ்ரீஜா, வளகாப்பு வச்சுக்கலாம். வேணான்னு சொல்லாதடி. இல்லக்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இப்போ எனக்கு வளகாப்பு வேண்டாம். 9வது மாசம் வச்சுக்கலாம் மாமா. மாரி, ஸ்ரீஜா என்ன கொஞ்சம் பேசுறா? இருங்க ஹஸ்பண்ட் சார். ஸ்ரீஜா, நீ என் கூட வா. மாறி, என்ன மாறி? ஸ்ரீஜா, இப்ப என்கிட்ட சொல்லு, நீ வளகாப்பு வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? வந்திருக்கிறது மாயாவா இல்ல தாராத்தையான குழப்பத்துல இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்கும் போது அவங்க ஏற்பாடு பண்ற வளகாப்ப பண்ணிக்க எனக்கு பயமா இருக்கு மாறி. தேவி பாப்பாவுக்கு அவங்க ஏற்பாடு பண்ண காது குத்த விசேஷம் நடந்து முடிஞ்சதும் நடந்ததை நினைச்சா எனக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. அவங்க எனக்கு வளகாப்பு நடத்தி முடிச்சதும் என் வயித்துல இருக்க 2 குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாறி. நான் என் குழந்தைங்கள நல்லபடியா பெத்தெடுக்கணும் மாறி. என் ஆசை, என் கனவு எல்லாம் என் குழந்தைங்க தான். ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கெடுதல் நடக்குது. எனக்கும் அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட பயம் எனக்கு நல்லா புரியுது ஸ்ரீஜா. உனக்கு கெடுதல் நடக்க நான் விட மாட்டேன். நான் இருக்கேன், என்ன நம்பு. வேற எதையும் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தானே வளகாப்பு பண்றோம். உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வந்து வளகாப்புக்கு சம்மதம்னு சொல்லு. வா வா. ஹஸ்பண்ட் சார், சொல்லு மாரி. ஸ்ரீஜா வளகாப்பு நடத்த சம்மதம் சொல்லிட்டா. நாளைக்கே வளகாப்புக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. ஆ, மாமா கிட்ட சொல்லு ஸ்ரீஜா. மாமா, வளகாப்பு நடத்த எனக்கு சம்மதம் மாமா. சரி ஸ்ரீஜா. சூப்பர். ஓம் நம சிவாய. மாறி, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்ரீஜாவுக்கு நல்லபடியா வளகாப்பு நடத்த நீ ஸ்ரீஜாவை சம்மதிக்க வச்சதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிம்மா. ஓம் நம சிவாய. மாதாஜி ஆன்மீகத்திலேயே ஊறி போய் எல்லாருக்கும் நல்லது செய்யறதையே குறிக்கோளா வச்சிருக்கிறாங்க. ஜெகன்மோகினி, உனக்கே தெரியாம அந்த மாய நாகத்தை மாறி கோவிலுக்கு வரவழைச்சு குழந்தை உடம்புல பரவி இருந்த விஷத்தை எடுக்க வச்சு உயிர் பிழைக்க வச்சுட்டாலோ என்னவோ. மாறி,
மாய நாகத்தோட விஷத்துல இருந்த குழந்தை உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது மாரி எப்படி குழந்தைய காப்பாத்திருப்பா? என்ன செஞ்சு குழந்தை உயிரை பிழைக்க வச்சிருப்பா? ஒண்ணுமே புரியலையே. இத்தனை நாளா நான் கத்து வச்சிருக்கிற மந்திர சக்திய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாளே. முதல்ல அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கிற அந்த மாரிய கொல்லணும். அப்பதான் அந்த குழந்தையை கொல்ல முடியும்.